Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வெட்டிங் ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் நல்லா கிராண்டாக அப்படி ஒரு டிசைன் பார்க்க போகிறோம். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்துட்டு கட் பீட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்துட்டு நைட்டில் வந்து யூஸ் பண்ணும்போதும் சரி, நீங்கள் சன்லைட்டில் வியர் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக ஹைலைட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். நம்ம கட் பீட் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணாலே அந்த மாதிரி தான் ஒர்க் இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸை மேக் பண்ணுறதுக்கான ட்ரேசிங் பேப்பர், அதில் நம்ம எப்படி ட்ராயிங் பண்ணோம், எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் அந்த பெண்டன்ட் நம்ம வரைகிறோம், அது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா கட் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒயிட் கலர் பேர்ல் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம், சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஸ்டோன்ஸ் ரெட் கலர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், சக்கரா யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் மேலே வந்து அந்த பேர்ல் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த சக்கரா மேலே வந்து நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் 4mm பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ்டலில் வந்து ஹேங்கிங் பீட்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். இவ்வளோ மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணி நம்ம இதை ஒர்க் பண்ணியிருக்கோம். இது பார்க்க ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இதோட ட்ரேசிங் பார்க்கலாம் எப்படின்னு. எனக்கு எந்த மெஷர்மெண்ட்டில் வந்து ஹேண்ட் டிசைனோட மெஷர்மெண்ட் வேணுமோ அதை நான் பட்டர் ஷீட்டில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் எனக்கு எந்த இடத்துல எந்தெந்த டிசைன் வேணுமோ அதையும் நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது கீழே வந்து நான் ஒரு மாதிரி பட்டி டிசைன் கொடுக்கறதுக்காக நான் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி கரெக்டாக போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம 1/3 மெத்தடில் போட்டோன்னா நம்ம கரெக்டாக இருக்கும். நார்மலாக நீங்கள் ஸ்லீவ் எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறீங்களோ அதில் 3ல் 1 பங்கு வந்துட்டு கீழே கொடுத்துருங்க பார்டரில். அப்போ உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக வரும். மேலே வந்து 2 பார்ட்ஸ் இருக்கும், கீழே 1 பார்ட்ஸ் வரும். உங்களுக்கு மெஷர் பண்ண கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபுல் டிசைன். அந்த லீஃப் டிசைனில் எல்லாம் நம்ம கட் பீட் ஒர்க் கொடுத்துருக்கோம். லோடிங் ஸ்டிச், கீழே ஹேங்கிங் பீட்ஸ் கொடுத்து நம்ம இந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போது இதில் இருக்கிற டிசைனை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சென்டரில் வந்துட்டு நான் ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா சாரியில் வந்து அவங்களோட சாரியில் அந்த பெண்டன்ட்டை வச்சு நான் அது வந்து ட்ரா பண்ணது. நடுவில் வந்துட்டு ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சுற்றி ரன்னிங் ஸ்டோன், அப்புறம் பேர்ல் பீட் 4mm பீட் கொடுத்து இது ரவுண்டு வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். அதுக்கு மேலே கட் பீட் ஒர்க்கில் ஃப்ளவர் கொடுத்துருக்கோம். இந்த லீஃப் டிசைனும் அதே மாதிரி கட் பீட் ஒர்க்கில் தான் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து சக்கரா வச்சு அதில் ஸ்டோன் வச்சுருக்கோம். பக்கத்துலேயே சுகர் பீடால் 3 டாட் மாதிரி கொடுத்துருக்கோம். நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வச்சு அதை சுற்றி 4mm பீட் கொடுத்து ஜிம்கி மாதிரி இருக்கும் கோல்டு கலரில், அதில் வச்சு நம்ம இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல எந்தெந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. சென்டரில் அதே மாதிரி இந்த மாதிரி நமக்கு எங்கெல்லாம் அந்த ஃப்ளவர் டிசைன் வேணுமோ அங்கெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு இது சென்டரில் ஒட்டிக்கணும். அந்த ஸ்டோனை வந்து நம்ம ஒட்டிக்கணும். இந்த ஸ்டோன் நீங்கள் ஒட்டும் போது நீங்கள் வந்து B7000 வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அதுக்கு தர அந்த ஷைனிங்கே வந்துட்டு அது ஒரு மாதிரி உரிச்ச மாதிரி ஆகிடும். உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்காது நல்லா ஷைனிங்காக. அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்டோனை வந்து நீங்கள் வித்தவுட் கிளிப் ஸ்டோன் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டும் போது நீங்கள் தயவு செஞ்சு B7000 அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு க்ளோ வந்து அப்ளை பண்ணிடாதீங்க. அப்படிதான் உங்களுக்கு நீட்டாக வரும். பாருங்கள், இப்போ நான் டிசைனை வந்து கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். ஒரு பெண்டன்ட்டையும் நம்ம வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு இந்த ட்ரேசிங் ஷீட் வந்து நான் வீடியோ ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதே இது நீங்கள் மேட்சப் பண்ணி பார்க்கும்போது எந்த டிசைனில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த ப்ளவுஸோட பேக் நெக் டிசைனை நம்ம எப்படி வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.